திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய தேவாரத்தில் திரு அங்கமாலை என்ற பகுதியில் 10வது செய்யுள். உற்றாருளரோ உயிர் கொண்டு போம் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்குற்றாருளரோ. உற்றார் உறவினர் என்பது நம்ம வழக்கத்தில் சொல்லக்கூடிய, மக்கள் வழக்கில் சொல்லக்கூடிய பதில். உறுத்தாக இருப்பவன், உரிமையோடு நமக்கு கடைசி வர உறுத்தாக இருப்பவன், அவன் யாரோ அவன்தான் உறவினன் என்பது உலக வழக்கு. நம்முடைய இன்ப துன்பங்களில் உரிமையோடு பங்கு பெறுபவன், குறிப்பாக சொல்லணும்னா உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் என்று சொல்வது ஆன்றோருடைய வழக்கம். உற்றுழி என்றால் துன்பம் என்று பொருள். அந்த துன்பம் நேர்ந்த காலத்தில் யார் உதவுகிறாரோ அவரே உற்றார். இப்போது வயதாகி மூப்பு எய்தினால், வயதானால் நம்முடைய உயிரை கொண்டு செல்வதற்கு யமன் வருவான் என்பது தமிழருடைய நம்பிக்கை. அப்படி அவன் கொண்டு போகிற பொழுது நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உற்றார் ஒருவருமே இல்லை. அதனால தான் உற்றார் ஆர் உளரோ, யார் இருக்கிறான் உற்றவர் அப்படின்னு கேட்குறார். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே என்று பட்டினத்தார் பாடுகிறார். அத்தம்னா பொன் செல்வம், இந்த பொன் செல்வம் வாழ்வு இதெல்லாம் இருந்தால், அத்தம் பொன் செல்வம் அத்தமும் வாழ்வும் இருந்தால் சொந்தக்காரன். அகம்னா வீடு, வீடு வரைக்கும் வந்து இருப்பான். விழி அம்பு ஒழுக, அம்பு என்ற சொல் கண்ணீர், கண்ணீரை குறிக்கின்ற சொல் கண்ணீர் தண்ணீர். அதனால தான் அப்பு, அம்பு என்ற தமிழ் சொல்லிருந்து தான் அப்பு என்ற சொல் பிறந்தது. இதை நம்முடைய தமிழ் சொல் ஆய்வுகள்லாம் செய்யக்கூடிய பேரறிஞர் குறிப்பிட்டிருக்கின்றனர். விழி அம்பு ஒழுக, மனைவி என்ன செய்வாளாம், வெளியில் கண்ணீர் பெருக்கெடுத்து வீதி மட்டை தெருவரையும் வந்து அழுவா. விம்மி விம்மி இரு கை தலைமையில் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு வரை தான் வருவான். கொள்ளி வைக்க போகிற மகன் சுடுகாடு வரை தான் வருவான். ஆனால் நம்முடன் இறுதி வரை வருபவன் சிவபெருமான் ஒருவன் மட்டுமே. திருக்குற்றாலத்தில் இருக்கின்ற கூத்தன் அவன் ஒருத்தன் தான் இறுதி வரை வரக்கூடியவன். 5 அவைகள், 5 சபைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. திரு ஆலங்காடு ரத்தின சபை, ரத்தின சபாபதி, திருத்தில்லை சிதம்பரம் பொன்னம்பலம் கனக சபை, கனக சபாபதி, மதுரையில் வெள்ளி அம்பலம், திருநெல்வேலியில் தாமிர சபை அல்லது செப்பறை, திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய செப்பறையில் தாமிர சபை, திருக்குற்றாலத்தில் சித்திர சபை. கூத்தன் என்றால் நட அரசன், நடனமாடுகின்ற நட அரசன். நாம் எப்போவுமே கூத்தாடிகளைத்தான் விரும்புவது மனிதருடைய இயல்பு. எம்சிஆர், சிவாசி கணேசன், ரசினி, கமல், விசய், அசித், இந்த கூத்தாடிகள்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேதம். அவன் சட்டையை கிழிச்சு நடந்தானா அது நாகரிகம். அதை பின்பற்றுவது நம்முடைய கடமையாக இருக்குது. அப்படி நம்முடைய மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நடிகர் எம்.ஆர். ராதான்னு ஒரு நடிகர், அவர் மலேசியா பேச்சில் சொல்லுவார், நாங்கள்லாம் கூத்தாடி பசங்கன்னு. ஆனால் நாம் அதையெல்லாம் பொருட்படுத்துறது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அவன் பின்னாடியே போகிறது நம்முடைய வழக்கம். ஆனால் கூத்தனாகிய நடவரச பெருமான் திருவடியை வணங்க வேண்டியது நம்முடைய கடன் என்பதால் தான் குற்றாலத்து உரை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் ஆர் உளரோ என்று பாடுறார்.
இந்த சிவபெருமான் கூத்தாடவில்லை என்றால் உலகமும் இயங்காது, நாமும் இயங்க முடியாது. மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர்னு ஒரு பேரறிஞர் தமிழ் மொழியினுடைய புகழை உலகம் முழுவதும் நிலைநிறுத்திய ஒரு பேரறிஞர், உலகின் நெஞ்சத்தாவாக இருப்பது, நெஞ்சாங்குலையாக இருப்பது திருத்தில்லை. அங்கே நடனமிடுகிறவன் சிவபெருமான், நடவரசன். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திற்கும், பிண்டத்தில் உள்ளது அண்டத்திற்கும் என்று சைவச் சான்றோர் குறிப்பிடுவர். அப்படி அண்டத்துக்கு நெஞ்சமாக இருப்பது திருநடவரச பெருமானுடைய திருத்தில்லை. அதே போல் நம்முடைய நெஞ்சத்திலையும் நடமிடுகிறவன் சிவபெருமான். அவன் அங்கே நடமிடவில்லை என்றால் அந்த இதயத்தினுடைய இயக்கம் நின்று போனால் முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த கூத்தன் நடவரச பெருமான் எப்படிப்பட்ட கூத்தன் என்பதை திருமூல நாயனார் தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்லும் பொழுது, சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை, சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை, சொற்பதமாம் அந்த சுந்தர கூத்தனை, பொற்பதி கூத்தனை, பொற்றில்லை கூத்தனை, பொன் தில்லை கூத்தனை, அற்புத கூத்தனை யார் அறிவாரே என்று குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான திருவங்கமாலையில் ஒரு செய்யுள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் உளரோ என்ற ஒரு சொல்ல ஓகாரம் எதிர்மறை பொருளில் வந்திருக்கு. உற்றார் ஆர் உளரோ, அந்த ஓகாரமானது எதிர்மறை பொருளில் யாரும் இல்லை என்று எதிர்மறை பொருளில் வந்திருக்கிறது. இது தொல்காப்பியத்தில் ஓகாரம் எந்தெந்த பொருள்லாம் வரும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. உயிர் கொண்டு, உயிரை கொண்டு, இரண்டாம் வேற்றுமை தொகை. அந்த ஐ மறைந்திருப்பதனால் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்திருப்பதால் இரண்டாம் வேற்றுமை தொகை. போம்பொழுது, போகும் பொழுது, போகும் என்பது போம் என்று இங்கே அந்த கூ என்ற இடையில் உள்ள எழுத்து குறைந்து வந்ததனால் போகும் என்பதன் இடைக்குறை. குற்றாலத்து உரைக்கூத்தன், அது என்ன உரைக்கூத்தன்? உறைந்த, உரைகின்ற, உரையப் போகும் என்று முக்காலமும் அங்கு மறைந்திருப்பதால் வினைத்தொகை. கூத்தன், கூத்து என்ற வினையை செய்ததனால், கூத்துங்கிறது ஒரு வேலை, அந்த வேலையை வினையை செய்ததனால் அவனுக்கு அந்த பெயர் வந்திருக்கிறது, ஆகி வந்திருக்கிறது. அதனால் கூத்தன் என்ற சொல்லுக்கு வினையால் அணையும் பெயர் என்று தமிழ் இலக்கணம். இப்படிப்பட்ட தமிழ் சொல் ஆய்வு அறிஞர் முனைவர் கு. அரசேந்திரன் ஒரு விழியத்தில் அப்பு என்ற சொல் அம்பு என்ற சொல்லிலிருந்து பிறந்தது என்று குறிப்பிடுவார். அப்பு என்ற சொல்லுக்கு அம்பு என்ற சொல்லுக்கும் தண்ணீர் என்பது பொருள். மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய திரு அம்மானையில் அப்பார் சடையப்பன், அப்பு ஆர் சடையப்பன், ஆர் என்றால் நிறைதல், தண்ணீர், அப்பு ஆர் தண்ணீர் நிறைந்த கங்கையை சடையில் தாங்கியிருக்கின்ற சடையப்பனாகிய சிவபெருமான் என்று குறிப்பிடுவார். இலக்கண நெறிமுறைகளோடு தமிழர்கள் வாழ்வுக்கு வழிவகுத்திருக்கின்ற, செய்யுளுக்கு வழிவகுத்திருக்கின்ற இலக்கண நெறிமுறைகளோடு வாழ்வுக்கும் இலக்கணம், செய்யுளுக்கும் இலக்கணம் வகுத்திருக்கிறார் தமிழர், வகுத்திருக்கின்றனர் தமிழர். அப்படிப்பட்ட தமிழருடைய திருமுறையான தேவாரத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு அழகிய செய்யுளை உங்கள் முன் அடியேன் சொல்வதற்கு அருளிய திருத்தில்லை நடவரச பெருமான் திருவடியையும் திருநாவுக்கரச பெருமானுடைய திருவடியையும் போற்றி பணிகின்றேன். திருச்சிற்றம்பலம். வணக்கம்.